அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு கலிமாவை தான் பார்க்க போகிறோம். 9 வரிகள் கொண்ட கலிமா. இது சின்ன வரிகள் தான், ஆனால் இதோட சிறப்பை கேட்டிங்கன்னா நீங்களே வியந்துருவீங்க. 70,000 முறை தஸ்பீஹை ஓதுவதை விட இந்த கலிமா சிறந்தது. நீங்களே சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு உங்களால் 70,000 முறை தஸ்பீஹ் ஓத முடியுமா? நம்ம வருஷத்துக்கே 70,000 முறை தான் ஓதுவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளால் தினமும் 200-300 தடவை தான் அதிகப்படியாகவே நம்ம ஓதுறோம். அதுவுமே ஓதணும்னு உட்காந்து ஓதுறவங்க தான் 200-300 ஓதுவாங்க. ஆனால் அது இல்லாமல் மற்ற நேரத்துலலாம் பார்த்தா அதிகமாகவே ஒரு 100 முறை ஓதுறதே பெரிய விஷயம். ஆனால் இந்த கலிமா பார்த்திங்கன்னா 9 வரிகள் இருக்கும். இதை ஓதுறது 70,000 முறை ஓதுறதை விட மிகைக்கக்கூடிய நன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்குன்னா எந்த அளவுக்கு இது சிறப்புமிக்க கலிமாவாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே தடவை ஈஸியாகவே ஓதிடலாம். இதை நம்ம ஓதுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் கிடைக்கிற நன்மையை பாருங்கள். வருஷம் ஃபுல்லாக நீங்கள் திக்ர் செஞ்சால் கூட எவ்வளோ நன்மை பெற முடியுமோ அதை விட அதிகமாக இதில் நம்ம பலன் பெற்றுக்கொள்ளலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இதில் என்ன வார்த்தை அதிகமாக இருக்குது அப்படின்னா அல்லாஹ்வினுடைய கலிமாவானது இதில் இருக்குது. இந்த கலிமாவை ஓதுறதால 7 வானம் 7 பூமியை விட நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குமா. அவ்வளோ மீசான் தரஸில் கனமான கலிமாவை கொண்டதாக இந்த 9 வரிகள் இருக்குது. நம்ம பொதுவாக பார்த்தோன்னா எல்லா நபிமார்களும் ஓதியது இந்த ஒரு கலிமாவாக தான் இருக்குது. எல்லாருக்குமே பொதுவாக ஆதம் நபியிலேருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் இந்த ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா உலகம் உருவாகுவதற்கு முன்னாடியிலிருந்தே உருவாக்கப்பட்ட வார்த்தையாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளோ சிறப்புமிக்க இந்த இபாதத்தை ஒருவர் ஓதிட்டா போதும், அவங்களோட நிலைமைகள் எல்லாம் மாறுமாமா. அவங்க தலையெழுத்தையே அல்லாஹ் மாற்றிடுவானாமா. தீப்லேயே இல்லாததை கூட அல்லாஹ் நமக்கு நல்லதாக நாடிடுவானாம். எதை கேட்டாலும் மறுக்காமல் தந்துடுவான்னு சொல்லி நமக்கு சிறப்பிக்கப்பட்ட ஒரு கலிமாவாக இருக்குது. இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வரிகள்லையுமே பார்த்திங்கன்னா லா இலாஹ இல்லல்லான்னு சேர்ந்து வரும். அதாவது நம்ம பொதுவாக லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற கலிமாவை நம்ம தனியாக ஓதுனா என்ன கிடைக்கும்? ஒரு தடவை நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த கலிமா, அதாவது இந்த 9 வரிகள் சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்ம எந்த அளவுக்கு சிறப்பித்து கூறுறோம் அப்படிங்கிறதோட அந்த சிறப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த கலிமாவுக்கு அவ்வளோ ஒரு சிறப்புகள் இருக்குது. வாழ்நாள் முழுவதும் இத்தனை முறையில் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளால் ஓதவே முடியாதுங்கிற அளவுக்கான நன்மை நம்ம இதில் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் அந்த 9 வரியை ஒரு வரியாக சொல்கிறேன். ஒரு வரி சொல்லி அதோட அர்த்தமும் சொல்லி கையோடு அதை நம்ம 10 முறையும் ஓதிக்கலாம். அப்படி பார்க்கும்போது 9 வரிகளை 10 முறைனா 90 முறையும் ஆகும். ரொம்ப சின்ன வரிகள் தான். 5 நிமிஷத்தில் நம்ம இந்த இபாதத்தை செஞ்சிடலாம். அதனால் கேட்ட கையோட இந்த அமலையும் நம்ம செஞ்சிடுவோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். முதல் வரி என்ன அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹு அதத ரிலாஹு. லா இலாஹ இல்லல்லாஹு அதத ரிலாஹு. லா இலாஹ இல்லல்லாஹு அதத ரிலாஹு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுடைய திருப்பொருத்தத்தின் அளவு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவன் எந்த அளவுக்கு திருப்தி அடைகிறானோ அந்த திருப்தி அளவுக்கு நான் அவனை லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறோம். அப்போ நம்ம ஒரு தடவை சொல்கிறதுக்கும் அவன் திருப்தி அடைகிற அளவு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் எவ்வளோ நன்மை வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்ம இந்த கலிமாவை சொல்லணும்னு ஆசைப்படுறானோ அந்த அளவுக்கு நம்ம சொன்ன நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவான். இப்போ இதை நம்ம 10 முறை ஓதிக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு அதத ரிலாஹு. 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 அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹு ஜினத அர்ஷிஹி. அப்படின்னா அவனுடைய அர்ஷுடைய கணம் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நான் லா இலாஹ இல்லல்லாஹுங்கிற கலிமாவை சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய அர்ஷுடைய கணம் யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் வெளிச்சம். அந்த அளவுக்கு இந்த கலிமாவை நம்ம சொல்கிறோம். இப்போ இதையும் நம்ம 10 முறை ஓதிக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு ஜினத அர்ஷிஹி.
லா இலாஹ இல்லல்லாஹு ஸினத அர்ஷிஹி, 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 லா இலாஹ இல்லல்லாஹு ஸினத அர்ஷிஹி. அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹு அதத ஹல்கிஹி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் படைத்த எண்ணிக்கை அளவிற்கு, அல்லாஹ் எத்தனையோ படைச்சிருக்கான், வானம் பூமி மனிதர்கள் மிருகம் தாவரங்கள், இன்னும் அவன் என்னெல்லாம் படைச்சிருக்கானோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு நான் இந்த களிமாவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எண்ணிக்கை எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த களிமாவை சொல்லவே முடியாது. ஆனால் இதை சொன்னோம்னா அந்த நன்மை நமக்கு கிடைக்கிது. இப்போ இதை நம்ம 10 முறை ஓதிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க, நன்மை கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹு அதத ஹல்கிஹி, 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 லா இலாஹ இல்லல்லாஹு அதத ஹல்கிஹி. அடுத்து நான்காவது லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ சமாவாத்திஹி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வானங்கள் நிரம்பும் அளவிற்கு, வானத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அத்தனையுமே நிரம்பக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த களிமாவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை நம்ம 10 முறை ஓதிக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ சமாவாத்திஹி, 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 லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ சமாவாத்திஹி. அடுத்த ஐந்தாவது பார்த்திங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ அருளிஹி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் மிகைக்கக்கூடிய அளவிற்குன்னு அர்த்தம். இந்த பூமியிலேயும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இல்லையா, நமக்கு தெரியாத விஷயங்கள், அந்த எண்ணிக்கை அளவு இந்த களிமாவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதையும் நம்ம 10 முறை ஓதிக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ அருளிஹி, 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 லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ அருளிஹி. அடுத்து ஆறாவது பார்த்திங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ மா பைனஹுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வானம் நிரம்பும் அளவிற்கும் நம்ம களிமா சொல்லிட்டோம், பூமி நிரம்பும் அளவிற்கும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த களிமாவை சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள், இப்படிலாம் நம்ம களிமாவை ஓதவே முடியாது. அந்த அளவுக்கு அத்தனை நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கணக்கில் எழுதுவான். இப்போ இதையும் நம்ம 10 முறை ஓதிக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ மா பைனஹுமா, 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 லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ மா பைனஹுமா. அடுத்து ஏழாவது பார்த்திங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹு மிஸ்ல ஜாலிக மஅஹு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் போன்ற அளவுக்கே, அதாவது அவனுடைய அளவுக்கே நம்ம என்ன சொல்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹுன்னு சொல்கிறோம். இப்போ இதையும் நம்ம 10 முறை சொல்லலாம். லா இலாஹ இல்லல்லாஹு மிஸ்ல ஜாலிக மஅஹு, லா இலாஹ இல்லல்லாஹு மிஸ்ல ஜாலிக மஅஹு, லா இலாஹ இல்லல்லாஹு மிஸ்ல ஜாலிக மஅஹு, லா இலாஹ இல்லல்லாஹு மிஸ்ல ஜாலிக மஅஹு,
لا إله إلا الله مثل ذلك معه 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 لا إله إلا الله مثل ذلك معه. அடுத்து 8வது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுனோமா, இப்போ கடைசியாக வல்லாஹு அக்பர் மிஸ்லதாலிக்க மாஹு. அவனுடைய அளவுக்கு நான் அவனை அல்லாஹு அக்பர்னு சொல்கிறேன். அல்லாஹு அக்பர்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் அர்த்தம். இப்போ இதையும் நம்ம 10 முறை ஓதிக்கலாம். வல்லாஹு அக்பர் மிஸ்லதாலிக்க மாஹு 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 வல்லாஹு அக்பர் மிஸ்லதாலிக்க மாஹு. அடுத்து 9வது பார்த்தீங்கன்னா, வல்ஹம்துலில்லாஹி மிஸ்லதாலிக்க மாஹு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹிற்கு எல்லா புகழும் அவனுடைய திருப்பொருத்தத்தின் அளவிற்குன்னு அர்த்தம். வல்ஹம்துலில்லாஹி மிஸ்லதாலிக்க மாஹு 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 வல்ஹம்துலில்லாஹி மிஸ்லதாலிக்க மாஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஓதியாச்சு. இப்போ நீங்கள் அல்லாஹ் கிட்ட உங்களோட தேவைகளை கேட்டு துஆ செஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் வளமையாக உங்கள் வாழ்க்கையில் ஓதிவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் பொருட்டால் அவனுடைய பொருத்தத்தை நமக்கு தருவானாக. இன்னும் நம்முடைய அனைத்து தேவைகளையும் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக மற்றவங்களும் இந்த வீடியோ பார்த்து அமல் செய்வாங்க. அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.